இந்தியாவுல பிரிட்டிஷ்காரர நேருக்கு நேரா எதிர்த்த ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திரபோஸ் தான். அவர் தான் சிங்கப்பூர்ல போயிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, பிரிட்டிஷ்காரவங்கள எதிர்க்கிறதுக்காக ஒரு படைய உண்டு பண்ணாரு. இந்த செய்தி அப்பொழுதைய பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு தெரிகிறது. அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தமிழர்கள வச்சுக்கிட்டு அந்த சுபாஷ் சந்திரபோஸ் எங்கள எதிர்க்கிறான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரே, அவர் மண்டையில ஓடுற மூளையில வந்து தமிழர்களுடைய ரத்தம் கசிஞ்சிருக்கா? இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா இருக்கிறாரே என்று அவர் சொன்னார். அதை கேள்விப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தமிழர்கள் தான் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை அழிக்கப் போகிறார்கள் என்று பயமில்லாமல் சொன்னார். அது மட்டும் இல்லாம சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லுகிறார், நான் இன்னொரு பிறவியில் மனிதனாக பிறந்தால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று யாரிடம் சொன்னார் தெரியுமா? பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களிடம் நேரடியாக சொன்னார். இந்த செய்தியை பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் தனது புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். அப்படியென்றால் தமிழர்கள் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. Don't forget to subscribe, then like and share.